அதனால் தேர்தல் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும், ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கணும். யாரை எடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது, யாரை எடுக்கக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க எங்களுக்கு ஒரு 4 நாள். அப்போ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, மேல்நிலை பள்ளினா 12ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. ஏன்னா 2 வருஷம் இருக்கலாம் பொறுப்பு. அப்புறம் 2 வருஷத்தில் அவங்க அடுத்த வருஷம் வெளியில் போயிடுவாங்கல்ல. அதனால அது டெர்மினேட்டட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. வெளியில் போகிறப்பாங்க அவங்க இருக்கக்கூடாது. அவங்க வீட்டில் இருந்து வரக்கூடிய பெற்றோர்கள் இருக்கக்கூடாது. அவ்வளோதான். மற்றபடி ஹெச்எம் 1, டீச்சர் 1, உள்ளாட்சி பிரதிநிதிகள் 2, தன்னார்வலர்கள் 1, முன்னாள் மாணவர்களில் 4 பேரை எடுத்துக்கிடணும். அதில் ஒருத்தர் இப்போ பெற்றோராக இல்லாமல் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் முன்னாள் மாணவராக இருக்கணும். அப்போ அது கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலாக இருக்கிறதுனால லேடிஸ் தான் வருவாங்க, அப்படி தானே? அப்போ அதில் ஒருத்தர் எடுக்கணும். மீதி 3 பேருக்கு பிள்ளைகளுக்கு படிக்கணும்.